ப்ரோ இப்போ சுகர் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரும், சுகரே எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு சுகர் வராதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. அப்புறம் எதுக்கு ப்ரோ அதை அப்படி சொல்றாங்க? இல்ல, உண்மையை சொல்ல போனா நிறைய பேர் சுகர் எடுத்து சுகர் வராதவங்களும் இருக்கிறாங்க, சுகரே சாப்பிடாம இருந்து கூட சுகர் வந்தவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜெனட்டிக்ஸ். மரபணு ரீதியா இந்த பிரச்சனை இருக்குன்னா அது கண்டிப்பா வரும் தான். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலு, அதாவது சரியா தூங்குறதே இல்லை, கண்டதை சாப்பிட்றது, உடற்பயிற்சியே பண்ணாம உட்காந்தே வேலை பார்க்கறது, இதெல்லாம் வரும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் சுரக்கும். அப்ப ரத்தத்துல தானாவே நம்ம சுகரே சாப்பிடலன்னா கூட குளுக்கோஸோடைய அந்த அளவு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் பேன்க்ரியாட்டிக் ஸ்ட்ரெயின், அதாவது கணையம் எப்ப ஸ்ட்ரெயின் ஆகுதோ அப்போ இந்த பாதிப்பு வரும். அதனால சுகர் சாப்பிட்டாதான் சுகர் வரும் அப்படின்றது மித்து. அது மட்டும் இல்லாம நீங்க சுகர் சாப்பிட்டா கூட உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, உங்களுடைய ஜீன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர் வராது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு பையனும் ஒரு அப்பாவும் இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு ஸ்டார்டிங்ல சுகர் கிடையாது, ஒரு நடுவுல ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது டேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, டேட்ஸ் எடுத்தெல்லாம் அவங்களுக்கு சுகர் வந்துருச்சு. இப்போ இந்த பையனுக்கு சுகர் வருமா வராதா? இது அந்த பையன் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவருடைய அப்பாவுக்கு உண்மையிலேயே டேட்ஸ் எடுத்துக்கிட்டு அதிகமா ஒர்க் அவுட்டே பண்ணாம லைஃப் ஸ்டைல் மாறி போய் நடுவில் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அது ஜெனட்டிக்ஸ் ரீதியா இல்லை, அதாவது மரபணு ரீதியா இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த தாக்கம் பையனுக்கு இருக்காது. ஆனா பையனை அப்பா மாதிரியே சரியா உடற்பயிற்சி பண்ணாம வீட்டிலேயே சும்மாவே இருக்கிறது, கண்டதை சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணா பையனுக்கும் வரும். அது மரபணு ரீதியா இல்லைன்னா கூட லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றனால அதனால வரும். ஓகே ப்ரோ, இப்போ சுகர் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கறலாம்னு சொல்றாங்க. அது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? அது ஃபேக்ட். ப்ரோ, சுகர் இருக்கிறவங்க எப்படி ப்ரோ ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியும்? ஃப்ரூட்லயும் சுகர் தான் இருக்கு, அப்ப சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாதா? இல்ல, ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரூக்டோஸ் அப்படின்ற ஒரு வகையான நேச்சுரல் சுகர் இருக்கு. இது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது அதுல விட்டமின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா முக்கியமா ஃபைபர், நார்சத்து இருக்கு. இந்த நார்சத்து ரொம்ப அவசியம். இப்ப நம்ம அதிகமா சுகர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப நார்சத்தோட சேர்த்து எடுத்துக்கும் போது சுகர் லெவல் அந்த அளவுக்கு வேகமா நம்மளுடைய ரத்தத்துல இன்க்ரீஸ் ஆகாது. அதை இந்த நார்சத்து தடுக்கும். அது ஒரு முக்கிய காரணம். அதனால ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனா சில பேர் ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படின்றதுக்காகவே அதை அப்படியே ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஜூஸ் போடும்போது நார்சத்து இல்லாம போயிடும். சுகர் தான் அந்த ஜூஸ்ல அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சுகரும் அவங்க சேர்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜூஸா எடுத்துக்காம அது பழமா எடுத்துக்கலாம், சுகர் வந்தவங்க கூட எடுத்துக்கலாம். ஆனா எப்படியும் இதை மெடிக்கல் அட்வைஸா எடுத்துக்காம சயின்டிபிக் ஃபேக்டா மட்டும் பார்க்கலாம். சில பேருக்கு 350க்கு மேலலாம் சுகர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது டாக்டர் கன்சல்டன்ட்டோட ஏதாவது ஒரு நல்ல டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்ககிட்ட செக் பண்ணி அவங்ககிட்ட ஒரு சஜஷன் வாங்கிக்கலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணா எடுத்துக்கலாம். ஆனா பொதுவா ஓரளவுக்கு ஒரு 200 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஃப்ரூட் சாப்பிட செய்யலாம். நான் கேட்க வந்தேன், இப்போ ஃப்ரூட் எவ்வளவு நாளும் சாப்பிடலாமா? அவங்க சுகர் இல்ல, கம்மியான அளவு தான். சுகர் இருக்கிறவங்க ஃப்ரூட் சாப்பிடலாம், அதை முழுமையா தவிர்க்க கூடாது அப்படின்றது தான் நோக்கமே ஒழிய அதுக்காக ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டனால அதிகமா சாப்பிடக்கூடாது, அப்பவும் பாதிப்பு வரும் தான். ஒரு அளவோட ஃப்ரூட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கலாம். குறிப்பா கொய்யாப்பழம், ஆப்பிள் இது போன்ற பழங்களை எடுத்துக்கலாம். எதையாச்சும் தவிர்க்கலாம்னா இந்த பழம் சுகர் இருக்கு, இதை நீங்க தவிர்த்துருங்கன்னா அப்படி ஏதாச்சும் ஒரு பழம் சொல்லலாமா? அப்படி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. எடுத்துக்கலான்றது வேணா சொல்லலாம். ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். சப்போட்டா பழத்துல இனிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இதுக்கு எது அஃபெக்ட் ஆகாது? இந்த மாதிரி 200க்கு மேல சுகர் இருக்கிறவங்கன்னா சப்போட்டா பழத்தை வேணா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா அதுலயும் வெறும் இனிப்பு மட்டும் இல்ல, மற்ற மினரல்ஸும் சேர்ந்து இருக்கிறனால அது ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா பழமே எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணா உங்களுக்கு அந்த பழத்துல இருக்கக்கூடிய தேவையான சத்துக்கள் கூட கிடைக்காம போயிடும். அப்படின்றனால பழத்தை எடுத்துக்கோங்க. மற்றபடி ஆர்டிஃபிஷியலா நம்ம பண்ணக்கூடிய சுகர் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம். அதே சமயம் மருந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, டேட்ஸ் டேட்ஸ் எடுக்க வேணாம். எடுக்க வேண்டாம். ஏன் ப்ரோ?
டேட்ஸ் வந்து அதிகமாக அதில் வந்து சுகர் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் அதில் இரும்பு சத்தும் அதில் இருக்குதான், இருந்தாலும் அதை விட வந்து நிறைய அதில் சுகர் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். மற்றபடி மெயினாக எடுக்கலாம் அப்படின்னா நான் சொன்ன அந்த 3 பழங்கள் தான். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்டை வச்சு பேசிட்டோம், இப்போ அடுத்து வெஜிடபிளை வச்சு ப்ரோ. அதாவது சுகர் இருக்கு, நான் வந்து பாவக்காய் சாப்பிட்றேன், பாவக்காய் ஜூஸாவோ இல்லை காய்கறியாவோ நான் சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்டேன்னா என் அந்த சுகர் வந்து எனக்கு மொத்தமாக க்யூர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்ட்? இது மித்து தான். பாவக்காய் அப்படின்றது உண்மையிலே வந்து சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு உதவும் தான். ஆனா அதுக்காக நீங்க மருந்து எடுத்துக்காம வெறும் பாவக்காய் சாப்பிட்டாலே போதும், இல்லைன்னா பாவக்காய் ஜூஸ் குடிச்சாலே போதும் அப்படின்னு நம்ப கூடாது. பாவக்காய் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம். நம்ம சுகர் குறைக்கிறதுக்கு ஒரு நேச்சுரலா ஒரு ஃபுட் இருக்கு, அதை வந்து சாப்பிடும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா அதுக்கு வேணா எடுத்துக்கலாமே ஒழிய, இப்ப 200 இருக்கு சுகர் லெவலு, பாவக்காய் சாப்பிட்டாலே போதும் அது 120 கீழே வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ப வேணாம். இப்போ நீங்கள் பாவக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா மருந்து எடுக்கும்போது அந்த மருந்தையும் சேர்த்து தான் எடுக்கணும். மருந்தை வந்து முக்கியமாக அவாய்ட் பண்ணிட்டு சில பேர் பாவக்காய் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றோம். சரி ப்ரோ, இப்போ பாவக்காய் எடுக்கல அது லோ சுகர் ஆகி எதுவும் பிரச்சனை ஆயிடாதா? அது எப்போ ஆகுதுன்றத சொல்றேன். சில பேருக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். அப்படின்னா என்னன்னா இன்சுலினே சுத்தமா கணையத்துல சுரக்காது. அப்ப அந்த இன்சுலினை அவங்க ஆர்டிபிஷியலா வந்து ஊசி மூலமா வந்து எடுத்துப்பாங்க. இப்ப இன்சுலின் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊசி போட்டுக்கிறாங்க சாப்பிட்ட உடனே. இப்ப அதை எல்லா நேரங்கள்லயும் அதே அளவுக்கு அவங்க போடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நிறைய சுகர் சாப்பிட்டு இருப்பாங்க, அப்ப அந்த இன்சுலின் போடுவாங்க. அப்ப அந்த அளவு வந்து நம்ம சாப்பிட்ட சுகரை வந்து அப்படியே வந்து இல்லாம பண்ணிரும், பிளட்ல இருந்து குறைச்சிரும். ஆனா சில பேர் வந்து இப்ப சுகருக்கு பதிலாக சுகரே சாப்பிடல, நல்லா ஆரோக்கியமான நார் சத்து மிகுந்த உணவு சாப்பிட்றாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த பாவக்காய் ஜூஸையும் குடிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க சுகரே அந்த அளவுக்கு எடுத்துக்கல, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகல, ஹாப்பியா தான் இருக்கீங்க, அப்ப பாவக்காய் ஜூஸும் எடுத்துக்கிறீங்க. அப்ப நீங்க இன்சுலின் அளவை குறைக்கணும். குறைக்காம அதே அளவுக்கு உண்டான இன்சுலின் போடும்போது லோ சுகர் வருது. ஓகே ப்ரோ, இப்போ 4வது क्वेश्चन ப்ரோ. அதாவது உடல் ஒரே ஒரு விஷயம், அப்ப இன்சுலின் ஊசி போடுறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஃபைபர் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறாங்க, பாவக்காய் ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இன்சுலின் வந்து போடணும். ஒரே அளவை எப்பவும் ஒரே மாதிரி போடுறதுனால தான் இந்த லோ சுகர் திடீர்னு சில நேரங்கள் அடிக்கடி சுகர் டெஸ்ட் பண்ணிடணும். கண்டிப்பா அதுதான் முக்கியம். சுகர் மானிட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே கூட கொஞ்ச நேரம் கழிச்சு சுகர் மானிட்டர் வச்சு செக் பண்ணிட்டு இவ்வளவு சுகர் இருக்குன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சுலின் போடுற வசதி எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கையிலேயே மாற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா, அதாவது இந்த இடத்துல மாட்டி இருக்கும், இந்த இடத்துல இன்சுலின் இதுவும் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்புல சுகர் ஏறுதுன்னு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகும். நோட்டிபிகேஷன்றத அதுவே ரிலீஸ் பண்ணிடும், நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்ப இன்னைக்கு நல்லா மேனேஜ் பண்ணி அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா. ஓகே ப்ரோ, இப்போ 4வது क्वेश्चन ப்ரோ. உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் சுகர் வரும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இதெல்லாம் மித்து தான். இந்த காலத்துல வந்து ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் சுகர் வரும் தான். நான் ஏற்கனவே சொன்னதுதான், சுகர் வர்றதுக்கு வந்து வெறும் சுகர் சாப்பிட்றது மட்டும் காரணம் கிடையாது. எப்படியோ அதே மாதிரி தான் குண்டா இருக்கிறது மட்டும் காரணம் கிடையாது. லைஃப் ஸ்டைல் தான். சரியா தூங்காம அவங்க வேலையில பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு சுகர் வரும். அதே மாதிரி மரபணு ரீதியா அவங்க வந்து சுகர்னால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா அப்பவும் சுகர் வரும் தான். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா சுகர் வரும். அப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து சுகர் வராது, நம்ம எல்லாம் ஒல்லியா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு தப்பு பண்ணக்கூடாது. குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேன்கிரியாட்டிக் ஸ்ட்ரெயின் வராம பார்த்துக்கணும். இதெல்லாம் சரியா பண்ணா டயபெட்டிஸ் யாருக்குமே வந்து வராது. சுகர் எடுத்துக்கிற விதத்தையும் கரெக்டா எடுத்துக்கணும். சும்மா அள்ளி போட்டு திங்க கூடாது, சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது ப்ரோ. ப்ரோ இப்போ ஃபைனல் क्वेश्चन ப்ரோ. சுகர் இருக்கிறவங்களால அவங்களோட நார்மல் லைஃப் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இது ஏன்? இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது உண்மை கிடையாது, சுத்த பொய். ஏன் இப்படிலாம் பயப்படுத்துறாங்கன்னு தெரியல. இப்போ சுகர் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது, அது வந்து மேனேஜபிள் மெட்டபாலிக் டிஸார்டர் தான். இப்போ அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னாலே அப்போ நல்லா வாழ முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க. சுகர் வந்துருச்சு பயம் வரும். ஆமா, அந்த மாதிரி நினைக்காம
சுகர் வந்துருச்சு, ஓகே இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணிடணும். நிறைய நார் சத்து இருக்கிற உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். சரியான நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிடணும். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா உடற்பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிரும். அது கண்ட்ரோல் ஆயிட்டாலே சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு நம்மளுடைய ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது, இருதய பிரச்சனை, அது சிறுநீரக பிரச்சனை, இது எதுவுமே வராமலே போயிடும். அதே மாதிரி மருந்து கரெக்டாக எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் சரியா பண்ணும்போது சுகர் வந்தா கூட, டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க கூட அப்படியே நார்மல் லைஃபே வாழ்ந்துடலாம். அது மட்டும் இல்லாம நிறைய நானே பார்த்துருக்கேன், டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் 90 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்துருக்குறாங்க. டயபெட்டிஸ்னால படாதவங்க சீக்கிரமா இறந்து கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்க எப்படி அவ்வளோ நாள் வாழ்றாங்கன்னா, அவங்க வந்து சுகர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பத்திரமா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணக்கூடாதோ அதை தவிர்த்துடுறாங்க, என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது டயபெட்டிஸோட 100 வயசு வரைக்கும் கூட வாழலாம். ஒரே ஒரு சின்ன அட்வைஸோட இந்த வீடியோ முடிஞ்சிருது. அதாவது பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இன்னொரு ஆளை வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மளை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். யாரையும் நம்ம வந்து தொந்தரவுப்படுத்த வேண்டாம். இது நான் சொல்லணும்னு நினைச்சது. அதே மாதிரி நீங்க யோசிக்கலாம், என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நடங்க போதும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுகரை பற்றி. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னே தனியாக வீடியோ போடுறோம். அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம், இந்த மாதிரி ஏதாச்சும் கொஸ்டின்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.